ரஷ்யாவும் இந்தியாவும் வந்துட்டு ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ரஷ்யா வந்து ரெட்டை வேஷம் போடுது போல அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிற அளவுக்கு ரஷ்யா வந்து ஆளில்லா விமானத்தை பாகிஸ்தானுக்கு வந்து விற்பனை செஞ்சிருக்கிறதா தகவல்கள்லாம் வந்து வெளிவந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா வந்து இந்தியாவை தன்னோட சிறந்த நண்பர் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னோம்னா பாகிஸ்தானுக்கு வந்துட்டு ஆளில்லாத சூப்பர் கேம் அப்படின்ற ட்ரோன்களை வந்துட்டு விற்பனை வந்து செஞ்சிருக்கு. அதாவது இந்த ட்ரோன் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னோம்னா உளவு பார்க்கறது தான் வந்து பயன்படுது. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல வந்து என்ன விஷயங்கள் நடக்குது, அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஸ்கேம் பண்றதுக்கு தான் அந்த ஒரு ட்ரோன் வந்து நம்ம பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, அந்த ட்ரோன் வந்து தன்னோட பேலோடையும் வந்து எடுத்து சொல்ல முடியும். அந்த வகையில தான் சூப்பர் ஸ்கேம் S-350 அப்படின்ற ஆளில்லா விமானம் வந்துட்டு 7 மணி நேரம் வந்து காற்றிலேயே இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, நீண்ட தூரத்துல இருந்து தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து அனுப்ப முடியும். அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே பாகிஸ்தான் வந்துட்டு இந்தியா மீது இந்த மாதிரி ஆள் இல்லாத ட்ரோன்களை வந்துட்டு பயன்படுத்துவதா சில சமூக ஊடகங்கள்லாம் வந்து அறிவிச்சிச்சு. இப்ப ரஷ்யா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்த ஆளில்லாத விமானத்தை வந்து சேல்ஸ் பண்ணிருக்கதா தகவல்கள்லாம் வந்திருக்கு இல்லையா. அதனாலதான் இந்தியா கூட வந்து ரஷ்யா ரெட்ட வேடம் போடுதோ அப்படின்னு சொல்லி கேள்விகள்லாம் வந்து சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறப்போ மேற்கத்திய நாடுகளின் எதிர்ப்பை மீறி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு இந்த வருடம் ஜூலை மாதம் ரஷ்யாவுக்கு வந்து போனாரு. அங்க போனதுக்கு அப்புறமா விளாடிமிர் புடின் கூட வந்துட்டு ரொம்பவே கட்டிப்பிடிச்சு போட்டோ எடுத்த மாதிரி சில போட்டோஸ் எல்லாம் வந்து பகிரப்பட்டுச்சு. இதனால வந்துட்டு மேற்கத்திய நாடுகள் எல்லாமே இந்தியாவை வந்து விமர்சனம் கூட வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்தியா வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு வந்துட்டு சில படங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணப்பட்டுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் வந்துட்டு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளை போய் சந்திச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு எல்லாத்தையுமே யோசிக்க வைக்குது. அப்போ இந்தியா கூட வந்து ரஷ்யா ரொம்பவே இணக்கமா இருக்கிற மாதிரி நாடகம் வந்து போட்டுட்டு இருக்கா. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து இந்த ட்ரோன் அப்படின்றது வந்து ரொம்பவே உளவு பார்க்க பயன்படக்கூடிய ஒரு ஆளில்லாத விமானம் தான். அதே மாதிரி வரைபடங்கள் உருவாக்கவும் பல குற்ற செயல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ட்ரோன் வந்து பயன்படுத்தப்படுது. அப்படிலாம் வந்து நம்ம பார்க்குறப்ப அமெரிக்க இணையதளத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா உலகில் மிக சிறந்த ட்ரோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்யாவோடது தான் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. அப்படிலாம் இருக்கிறப்ப இந்த ட்ரோன் வந்துட்டு எந்த இடத்துல இருந்தாலும் நீண்ட தொலைவில் இருந்தாலுமே கூட தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆளில்லாத விமானம் தான். அப்படி இருக்கிறப்ப ரஷ்யா வந்து எதுக்கு பாகிஸ்தானுக்கு போய் இந்த சூப்பர் கேமை வந்து சேல்ஸ் பண்ணிருக்கு. அப்போ ரஷ்யா வந்துட்டு இந்தியா கிட்ட நாடகம் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னும் சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு அந்த மாதிரிலாம் வந்து மோசம் வந்து செய்யாது. ஏன்னா நீண்ட காலமாவே வந்துட்டு ஒரு நாடுகளுமே வந்துட்டு ரொம்ப இணக்கமா இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு தப்பை வந்து ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.